அனைவருக்கும் வணக்கம். இறைவன் இவ்வளவு அழகான உலகத்தை படைச்சி கூடவே அதுல கொசுவையும் படைச்சி அது நம்மளை கடிச்சு நம்ம அதை அடிச்சு இப்படி யோசிச்சு ஒரு கேள்வி ஒண்ணு தோணுது. அது என்னன்னா, கொசுவே இல்லாத நாடு ஒண்ணு இருக்கா? இது முதல் கேள்வி. அப்படி ஒரு நாடு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி ஒரு நாடு இருந்தா அங்க போய் நம்ம குடியேறிடலாமா? அப்படியே நம்ம அங்க குடியேற போனாலும் கொசு தான் மனிதனை தேடி தேடி கடிக்குது. இருட்டிலையும் அது தேடி தேடி கடிக்குது, கூட்டத்திலையும் யாராவது ஒருத்தரை குறிப்பா தேடி தேடி அது கடிக்குது. அப்ப கொசுவே இல்லாத நாட்டுக்கு நம்ம குடியேற போனா அங்கேயும் நம்மளை தேடிக்கிட்டு கொசு வந்துருமோ? கொசு எப்படி மனிதனை தேடி தேடி கடிக்குது? இது ரெண்டாவது கேள்வி. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். மூணாவது கேள்வி, கொசு நம்மளை தேடாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதாவது தேடுற கொசுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி? இதுக்கு ஏதாவது சிறப்பு வழி இருக்கா? இந்த 3 கேள்விக்கும் என்ன விடை அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதோ வந்துட்டேன். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இந்த உலக வரைபடத்துல கொசுவே இல்லாத ஒரு நாடு ஐஸ்லாந்து. ஆச்சரியமா இருக்குல்ல? மேலும் இந்த ஐஸ்லாண்டை உலகத்தின் இளம் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலக வரைபடத்துல மனிதன் கடைசியா குடியேறிய இடம் ஐஸ்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்லாந்துல ஏன் கொசு இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்ற ஒரு முக்கியமான காரணம், ஐஸ்லாந்துல வருஷத்துக்கு 3 பெரும் உறைபனி பருவ காலங்கள் இருக்கா. ஐஸ்லாந்தோட பெரும் பருவகால மாற்றங்கள்னால கொசு அங்க முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ய முடியாத நிலை இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. கொசு மனிதனை எப்படி தேடி தேடி கடிக்குது அப்படின்னா, மனித உடல்ல இருந்து வெளியேறும் சிறு அளவு வெப்பம் மற்றும் வாடை, உடல்ல இருந்து வர்ற வாடையை வச்சுதான் கூட்டத்திலையும் ஒரு மனிதனை துரத்தி கொசுவால கடிக்க முடியுது. இப்படி மனித உடல்ல இருந்து வெளியேற வாடையை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா கொசுவால நம்மளை தேட முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு சின்ன வழியை கண்டுபிடிச்சேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு இயற்கையான பொருள்களால் உருவாக்கப்பட்ட கொசு விரட்டி ஸ்ப்ரே. இதை நான் ஒரு ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சேன். இது ரொம்பவே பலன் கொடுக்குது. ரொம்ப நாளாக இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டில் ரொம்ப எளிய முறையில் இதை செய்ய முடியும். இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவோட முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையானது இயற்கையான பொருட்கள் தான். ஒரு கைப்பிடி அளவு துளசி, ஒரு கைப்பிடி அளவு வேப்பலை, இப்படி 4-5 ஆடுதொடா இலைகள். இது என்னங்கிறது வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த கொசு விரட்டி ஸ்ப்ரேவை எப்படி தயாரிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இதோட ஃபைனல் ஸ்டெப் முக்கியம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 200 ml தண்ணியை ஊற்றிக்குங்க. இந்த தண்ணியை பற்றி முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். கார்பரேஷன் வாட்டர் இதுக்கு பயன்படுத்தாதீங்க, அதில் குளோரின் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையர்லேருந்து பியூரிஃபை பண்ண வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னாக்கா கடைகளில் விற்கிற தண்ணி ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் 200 மில்லி இந்த குக்கரில் ஊற்றிப்போம். இப்போ இந்த துளசி, வேப்பிலை, ஆடுதொடா இலை 3த்தையும் இந்த தண்ணியில் அப்படி போட்டுக்கலாம். குக்கரை இந்த மாதிரி மூடி போட்டு விசிலையும் போட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு டைம் கொடுங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா சூடு ஆற விட்டுருந்தோம். இதுக்கு பிறகு இந்த தண்ணியை வடிகட்டி இதை வேற ஒரு ஏர்டைட் பாட்டிலுக்கு மாற்றிக்கணும். இப்போ தான் இந்த கொசு விரட்டியோட முக்கியமான ஸ்டெப் இருக்குது. இது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது மருந்து கடைகளில் ஆவி பிடிக்கிற மாத்திரை அப்படின்னு கேளுங்க, தருவாங்க. இதோட பேர் கார்வால் ப்ளஸ். விலையில் ரொம்ப அதிகம் கிடையாது. சாதாரணமாக எல்லா சின்ன மருந்து கடை, பெரிய மருந்து கடையிலையும் இது கிடைக்கும். இப்போ இந்த அளவு தண்ணிக்கு
நான் 2 கார்வால் ப்ளஸ் மாத்திரை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி முனையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. இது உள்ளே இருக்கிற இந்த ஆயில் தண்ணி மேலே முதல்ல மிதக்கும். பாட்டிலை இப்படி கேப் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா 1 நிமிஷம் குலுக்கி விடுங்க. இப்போ தண்ணியில் இது மிக்ஸ் ஆகிடும். இதை நம்ம தேவையான அளவு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா குலுக்கி விட்டுட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதை தாராளமாக வெளியிடங்களில் நம்ம பயன்படுத்த முடியும். எனக்கு அடிக்கடி ட்ரெயினில் போகிற தேவை இருக்குது. அப்போ நான் ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது லோயர் பர்த்னே போட்டு வைப்பேன். ஒவ்வொரு முறை லோயர் பர்த்தில் போகும்போதும் கொசு எக்கச்சக்கமாக கடிச்சு தள்ளும். மிடில் பர்த்தில் இருக்கிறவங்க அப்பர் பர்த்தில் இருக்கிறவங்களாம் தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி லோயர் பர்த்துக்கு ஆசைப்பட்டு நிறைய நான் கொசு கடி வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ப்ரே இருக்கிறப்ப எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ட்ரெயினில் போகும்போதெல்லாம் இதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். மற்ற பயணிகளும் இது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் கொடுப்பேன். இது பயன்படுத்திட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அதோட செய்முறையும் நான் சொல்கிறது உண்டு. இதை எப்படி கண்டுபிடிச்சேன், இதை ஆக்சிடென்ட்லாம் கண்டுபிடிச்சேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னென்னா, ரொம்ப சளி பிடிச்சிருக்கப்ப ஆவி பிடிக்கிறதுக்காக இப்போ குக்கரில் கொதிக்க வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாத்திரையை கட் பண்ணி போட்டு அந்த ஆவி பிடிக்கிறது என்னோட வழக்கம். அந்த மாதிரி ஆவி பிடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணியை கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஆவி பிடிச்சிட்டு நான் தூங்குறப்பெல்லாம் மறுநாள் காலையில் வரைக்கும் கொசுவே வராது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் எனக்கு திடீர்னு தோணுச்சு, இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம்னாக்கா கொசு கடிக்காதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த ஸ்ப்ரே. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இது போல வீடியோக்கள் நிறையவே இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் மேலும் இது போல வீடியோக்கள் நிறைய வர இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.